ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? விட்டமின் ஏவும் சியும் கலந்த அருமையான ஒரு தோசை ஒன்று பார்க்கலாமா? பரங்கிக்காய் தோசை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பரங்கிக்காவை மேலே இருக்க தோலையும் விதையும் எடுத்துக்கோங்க. அதை வந்து நம்ம வந்து ஸ்லைஸாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கு தேவையான ஒரு கப்பு வந்து இது தேங்காவும் 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் இஞ்சி வச்சுக்கோங்க. அது தனியாக இருக்கட்டும். இது வந்து ஒரு சட்னி ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் 2 வெங்காயம், காஷ்மீர் மிளகாய் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பூண்டு எடுத்துக்கோங்க. முதல்ல வந்து ஒரு வானலில் வந்து இது சட்னி வறுத்த இது பண்ணிக்கலாம். வெங்காயம், காஞ்ச மிளகா, பூண்டு போட்டு வதக்கிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் நல்லா போட்டு வதக்கிக்கிட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அது வதக்கி தனியாக வச்சுக்கோங்க. அது ஆறட்டும். இப்போ நம்ம வந்து தோசைக்கு ரெடி பண்ணிக்கலாம். நம்ம பரங்கிக்காய் அரிஞ்சு வச்சோம் இல்லைங்களா, அது பச்சை மிளகா, கருவேப்பிலை, இஞ்சி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. தேங்காவும் போட்டுக்கோங்க. தேங்காவும் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. செமையாக இது பாருங்க அரைச்சாச்சு. அரைச்சிட்டு 2 கப்பு மாவுக்கு 2 கப்பு எனக்கு வந்தது இந்த பேஸ்ட்டு. அதை வந்து தனியாக போட்டு அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது தோசை மாவுக்கு பதம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம வந்து சட்னி இப்போ வந்து ஆற வச்சோம் இல்லைங்களா, அது வந்து நம்ம கார சட்னிக்கு ரெடி பண்ணிக்கலாம். அந்த வெங்காயம், காஷ்மீர் மிளகாய் எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட்டு இப்போ ரெடி வச்சுட்டோம். அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். 2 காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க, கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க, கொஞ்சம் உளுத்த பருப்பு போட்டுங்க, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்து அதில் எடுத்து அது கொட்டிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அருமையான ஒரு கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து தோசை ரெடி பண்ணிக்கலாம். இதை பாருங்க, ஒரு நான்ஸ்டிக் தவா எடுத்துக்கோங்க. மெலிசாக சுட்டு அழகாக இதை பாருங்க பொன் வறுவலாக எடுத்துட்டு அழகாக சுட்டிங்கன்னா அருமையான